எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக. குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருக வென்றழைத்தோம் குருகுலமே வருக. குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. பலியினில் கலந்திட வருக வென்றழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மங்கா வளத்தை கொண்ட இறைவனின் வளர்ப்பு தந்தையே, ஆண்டவர் இயேசுவை எமக்கு அளித்தவரே, இருளகற்றும் பாலகனை எமக்கு அளித்தவரே, வாய்மை கொண்ட வளர்ப்பு தந்தையாய் திகழ்ந்தவரே, உமக்கு ஈடில்லா புகழ் இப்புவியிலே. இறைவனின் சொந்தங்களாகிய நாங்கள் ஒன்று கூடி இன்று நிறைவேற்றும் புனித சூசையப்பரின் திருவிழா நவநாள் 5ஆம் நாளில் இறைபலியாம் திருப்பலியை நிறைவேற்ற வருகை புரிந்திருக்கும் அருள் தந்தையர்களையும் மற்றும் பங்கேற்க வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்றைய இறை செய்தியானது திரு அவையில் பொது நிலையினரின் பணி. திரு அவை என்பது குடும்பங்கள் ஒன்று சேர்வது. குடும்பங்கள் என்பது திரு அவையின் ஆணிவேர். நாம் ஒவ்வொருவரும் குடும்பங்களிலிருந்துதான் பொது நிலையினரின் பணிக்கு வருகின்றோம். எனவே இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்கள் எவ்வாறு இருக்கின்றன? பல்வேறு துன்பங்களும் இன்பங்களும் கலந்து சுமைகளும் சுகங்களும் நிரம்பிதான் இருக்கின்றது. சவால்களையும் சோதனைகளையும் கடந்து சாதனை புரிய வேண்டியதுதான் குடும்பம். நாம் எவ்வாறு வாழ்கின்றோம்? இன்றைய வாசகங்கள் பொது நிலையினரின் இரு பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன.
நற்செய்தி வாசகம் இறையோர்களுக்கு விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், நாம் வாழ்க்கையில் எந்த பங்கை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்பதுதான். இன்றைய முதல் வாசகம் நாம் எவ்வாறு திரு அவையில் நமது பங்களிப்பை தர வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்து இயம்புகின்றது. எனவே நாம் எந்த மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து இந்த கல்வாரி திருப்பலியிலே நம்மை இறைவனின் கையில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை அன்போடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பாதுகாவல் புனித சூசியப்பரின் திருவிழாவின் 5ஆம் நவநாளான இன்று நம் மத்தியிலே வருகை தந்து நமக்காக ஜெபித்து இறை அருளை வேண்டி குறிப்பாக தீர்த்த அபிஷேகத்தின் வழியாக தூய ஆவியின் கொடைகளையும் குணமளிக்கும் வல்லமையையும் இந்த நாளிலே பெற இருக்கின்றோம். இதற்காக சுரண்டை பங்கிலே சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்களை நாம் கரங்கள் தட்டி வரவேற்று இந்த குத்து விளக்கை ஏற்றுமாறு அன்போடு கேட்கிறேன். இந்த நாளை சிறப்பிக்கக்கூடிய பாடகர் குழு, வின்சென்ட் பவுல் சபை, மரியாயின் சேனை, இளைஞர் இளம்பெண்கள் பக்த சபைகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கின்றேன். மேலும் இந்த நாளில் வேண்டியிருக்கக்கூடிய கருத்துக்காக ஜெபிப்போம். வின்சென்ட் பவுல் சபையில் உள்ள பொறுப்பாளர்கள், தத்து குடும்பங்கள், தத்து மாணவிகள், பயனாளிகள், கொடையாளிகள், இளையோர்கள், இளம்பெண்கள் அனைத்து குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். இக்குடும்பங்களின் கருத்துக்களோடு நம்முடைய தேவைகளையும் ஒப்புக்கொடுத்து இக்கல்வாரி திருப்பலியில் புனித சூசியப்பர் வழியாக இறையருளை பெற்றுச் செல்வோம். நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், தவறுகள் யாவற்றுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, திரு அவையில் பொது நிலையினருடைய பங்கு என்ன என்பதை ஒரே வரியில் இத்திருப்பலியின் ஆரம்பத்தில் நம்முடைய உள்ளத்தில் பதித்து கொள்வோம். திரு அவையில் மட்டுமல்ல, இந்த திரு உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆசீர்வாதமிக்க பூமி பந்தில் நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மனிதர்களாகிய நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். தூய ஆவியின் தூண்டுதல் நம்மில் செயலாற்ற அனுமதித்தால் போதும். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்கிறார். இந்த பூமியை கடவுள் படைத்தார். இந்த பூமியிலே மனிதர்களாகிய நம்மை கடவுள் தீர்மானித்தார். இதோ அதன் காலத்தில் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப பயிரை விளையச் செய்வது போல இந்த வாழ்வியலை மலரச் செய்கிறார். எப்போதெல்லாம் மனிதர்களாகிய நாம் தூய ஆவியினுடைய தூண்டுதலுக்கு நம்மை சரண்டராக்கி உட்படுத்தினோமோ அப்போதெல்லாம் வாழ்வு வளத்தோடும் அருளோடும் இருந்திருக்கிறது. மாறாக தூய ஆவியினுடைய அந்த தூண்டுதலுக்கு குடும்பமாக இருக்கட்டும், தனி மனித வாழ்வாக இருக்கட்டும், நம்முடைய சமூக வாழ்வாக இருக்கட்டும், நட்பு உறவாக இருக்கட்டும், அல்லது இந்த குருத்துவ பயிற்சியாக இருக்கட்டும், குருத்துவ வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், உங்களுடைய அரசியல் பணியாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய சமூக திருப்பணிகளாக இருக்கட்டும், பணிகள் நீங்கள் நிற்கின்ற தளம் வேறுபடுகிறது. ஆனால் தூய ஆவி ஒருவரே. எல்லா இடத்திலும் தூய ஆவியின் தூண்டுதல் பொது நன்மையை முன்னிட்டே, ஆசீர்வாதத்தை முன்னிட்டே. எனவே அன்பு குழந்தைகளை அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. அப்படியே நம்முடைய இதயத்திற்குள்ளே இறங்கி பார்ப்போம். தூய ஆவியானவர் எப்போதெல்லாம் நம்மை செயலாற்றுவதற்கு தூண்டிய பொழுது அந்த தூய ஆவியானவருடைய செயலாற்றுதலுக்கு எதிரான திசைகளே, மாற்று திசைகளே
இந்த யோனா இறைவாக்கினர் சென்றது போல ஆண்டவர் ஒன்றை செய் என்று சொன்ன பொழுது அதற்கு மாறான ஒரு காரியத்தை செய்த நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுக்க முடியாமல் நம்முடைய பின் மூளையில் இருக்கிற அந்த சிறு மூளை இதோ மறுத்து மறுத்து எதிர்த்து எதிர்த்து ஒரு ரிபெல்லியஸ் சைல்டு என்று சொல்வார்கள். ஒரு சிறு குழந்தை ஏதோ ஒரு தாய் தந்தையர் இதை செய் என்று சொல்லுகிற பொழுது முடியாது, செய்ய மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன் என்று பிடிவாத உள்ளம் கொண்டு அது எதிர்த்து எதிர்த்து போகிற பொழுது ஒரு ஆட்டு மந்தையிலே ஏதோ தப்பி போகிற ஆட்டை போல, ஏதோ ஓநாய் அடித்து தின்பதற்காக இழுத்து செல்லப்படுகிற ஆட்டை போல பல சமயங்களில் நாமும் கூட ரிபெல்லியஸ் சைல்டு என்று சொல்லப்படுகிற ஒரு குழந்தையை நமக்குள் வளரவிட்டு கடைசி வரை பிடிவாத உள்ளத்தோடும் உடன்பட்டு போகாத உறவுகளோடு இந்த தூய ஆவி தருகின்ற ஊக்கத்திற்கு உடன்பட்டு போகாத மனநிலையில் வாழ்ந்துவிட்டு தவறி போன தருணங்களை நினைத்து பார்ப்பாம். ஆண்டவரே, மீடியா அழைக்கிறது, இதோ இந்த சோசியல் மீடியா என்னை கூப்பிடுகிறது, நான் போய் விடுகிறேன். இந்த உலக இன்பங்கள் என்னை இழுத்து அழைக்கிறது, நான் ஓடோடி போகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற மாய கவர்ச்சிகள் என்னை தூண்டுகிறது, இப்படி செய் அப்படி செய் என்று என்னுடைய விலங்கு இன்ஸ்டிங்க்ட் நாலேஜ் என்று சொல்லப்படுகிற எனக்குள் இருக்கிற இம்பல்ஸ் பிஹேவியர் எல்லாம் வெளிவந்து விடுகிறது. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய பிள்ளையாய் வாழுகிற ஒன்றை தவிர எல்லா அடிமைத்தனங்களிலும் எல்லா தூண்டில்களிலும் சிக்கிக்கொண்டு நிம்மதி இல்லாமல், நிறைவில்லாமல், எங்களுடைய குடும்பங்களிலே அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், எங்களுடைய உள்ளங்களிலே வாழ்வதற்கான வழி தெரியாமல் சிக்கி திணறி மனநோய்க்கு ஆட்பட்டு தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழுகிற நாங்கள் எங்களை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நன்மையின் தெய்வமே, எங்களை ஆசீர்வதியும். இதோ உமது பாதத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். உடைய தூய ஆவியானவரின் செயல்பாட்டிற்கு எங்களே நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள இந்த நேரத்திலே உடைய ஆற்றலிலும் வல்லமையிலும் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆமேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறந்த பிடிவாத உள்ளத்தோடு முடியாது என்று கண்களை மூடிக்கொண்டு இறைவன் தருகிற ஞானத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறக்கமாயிரம்
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவர் நீரே. மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறிமுறையை வகுத்தீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது பொதுநிலையினரின் பணிகளையும் திரு அவையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றது. எனவே நாம் அவ்வாறு வாழ முயற்சி செய்தல் அவசியம். எனவே வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 42 முதல் 47 முடிய. திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேர்வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே நீரே
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வாக்குகள் 38 தொடங்கி 42 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வாக்குகள் 38 தொடங்கி 42 முடிய. அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படியே எழுந்த வண்ணம் நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் இப்போது ஜெபிக்க இருக்கிறோம். திருப்பலியை தொடர்ந்து நற்கருணை ஆசிரிலே ஆண்டவருடைய இந்த வார்த்தையை நல்ல பங்கு என்றால் என்ன, கவலைப்பட்டு கலங்கி நிற்றல் தேவையா தேவையில்லையா என்பது குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய பொது மன்றாட்டுக்களை இப்போது சொல்லி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் திரு அவை என்கின்ற ஆண்டவரின் குடும்பத்தில் உறுப்பினர்கள் என்பதை உணர்ந்து இறைவனின் மகிமைக்காகவும் திரு அவையின் வளர்ச்சிக்காகவும் உழைத்திட அருள் புரிய வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் பல்வேறு காரணங்களால் பிரிந்து வாடும் குடும்பங்கள் உமது அன்பால் இணைக்கப்பட்டு ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் வாழவும், அக்குடும்பங்களில் உமது தெய்வீக பிரசன்னத்தை மையப்படுத்தி அன்பின் குடும்பங்களாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய இளந்தம்பதியர்கள் ஒவ்வொருவரும் திருமணம் என்பது ஒரு அருள் சாதனம் என்பதை உணர்ந்து குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் முழுமையாக அன்பு செய்து பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் தியாக மனநிலையோடும் வாழ புனித சூசையப்பர் வழியாக ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய இளம் தலைமுறைகள் தங்களது பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து இறைவனுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படைந்து பொதுநிலையில் பொறுப்புள்ள பிள்ளைகளாக திரு அவையில் வாழ அருள் புரிய வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், இவர்கள் மீது உமது ஆசிரை பொழிந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்திட அருள் புரிய வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய 5ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் பாடகர் குழு, வின்செந்தே பவுல் சபை, மரியாயின் சேனை, இளைஞர்கள், இளம்பெண்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் தங்களது வார்த்தையாலும் பணிவாழ்வாலும்
பிறருக்காக தன்னையே கரைக்கும் மெழுகு போன்று பிறரது வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டுமென்று புனித சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை, சிறப்பாக குடும்ப தேவைகள், திரு அவையில் நம்முடைய தனிப்பட்ட பங்கு சிறப்பான முறைகளை செயல்படுத்தப்படுவதற்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ அதற்கான நம்பிக்கை, உழைப்பு, தியாகம், ஜெபம், ஆண்டவரை அறிந்து கொள்ளும் தாகம் அனைத்திற்காக மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற அந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இத்திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, தூய சூசையப்பரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்பிற்காக கொண்டு வருகிற இக்காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். எவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாய் இருக்க கனிவுடன் அருள்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய தூய சூசையப்பரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாளுக்கு கணவராக தந்தீர். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே
உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி சிறப்பாக நமது ஆயர் இந்த நாளிலே தன்னுடைய குறிப்பிட்ட நாளை நினைவு கூறுகின்றார். எனவே ஆயரவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் எல்லா திருநிலையினரோடு எங்களையும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திருந்தோம். நாளை சிறப்பிக்கக்கூடிய பாடகர் குழு, வின்சென்ட் பவுல் சபையினர், மரியாயின் சேனையினர், இளைஞர்கள், இளம் பெண்கள் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இந்நாளில் ஒப்பு கொடுத்த குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியில் பங்கு பெறக்கூடிய அனைவருடைய தேவைகளையும் நிறைவு பெறச் செய்யலாம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் என் பாதுகாவலுமான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகு உமக்கு உகந்தவராயிருந்த அனைத்து புனிதர்களுடன் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரபி மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த மிக பழமையான ஜெபம், 2000 ஆண்டுகளாக திரு அவைக்கு உயிர் தந்து கொண்டிருக்கின்ற அந்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும்.
என்றும் வசந்தம் எந்த வாழ்வு தன்னிலே வானதேவன் வாழ்த்து இங்கு வடிவமானதே வானும் மண்ணும் அழிந்த விண்ணும் வாழும் என்னிலே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உன்னை பாடாத நாள் இல்லையே உன்னை தேடாத வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் நினைவாய் இறைவா இறைவா என் இதயம் நினைவாய் தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் மரபிலே ஜீவன் உருகிடும் தந்திடும் அன்பிற்காக ஏங்கும் பெண்கள் ஆசை ஓய்ந்திடும் அளவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும் நினைவில் ஆடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும் நீங்கிடாமல் நிறைவின் நேசம் நிதமும் தொடர்ந்திடும் ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உன்னை பாடாத நாள் இல்லையே இதை தேடாத வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் நினைவாய் இறைவா இறைவா என் இதயம் நினைவாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பாதுகாவலர் புனித சூசியப்பருடைய திருவிழாவின் 5ஆம் நவநாளான இன்று அருட்தந்தை ஜோசப் ராஜன் அவர்கள் நம் மத்தியிலே வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த திருப்பலிக்கு பிறகு நற்கருணை ஆசிரியிலே மறையுரையும் மற்றும் குணமளிக்கும் ஜெப வழிபாடும் தீர்த்த அபிஷேகமும் இருக்கின்றது. இதற்கு பிறகு மிக முக்கியமான நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து சிறப்பாக நமக்கெல்லாம் தூய ஆவியின் தூண்டுதலின்படி இறை அருளை பெற்றுச் செல்வதற்காக நமக்கு உதவி செய்கின்ற இந்த நாளிலே மகிழ்வில் கலந்து கொண்ட அருட்தந்தை சுரண்டை பங்கு தந்தை ஜோசப் ராஜன் அவர்களுக்கு நமது பங்கு சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லி இந்த பொன்னாடையை வின்சென்ட் பவுல் சார்பாக பக்த சபைகளின் சார்பாக போற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலே மிகவும் பாடகர் குழு வின்சென்ட் பவுல் சபை மரியாயின் சேனை இளைஞர்கள் இளம்பெண்கள் இந்த 5மே பக்த சபைகளாக நமது பங்கிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் அதிகமான ஆட்கள் தேவைப்படுகின்றார்கள் வின்சென்ட் பவுல் மற்றும் மரியாயின் சேனையிற்கு. இருந்தாலும் இந்த நாளிலே அந்த 5 பணிக்குழுக்களும், அதாவது சபை 5ம் இணைந்து பக்த சபைகள் இணைந்து சிறப்பாக செய்தது. பவனி மற்றும் ஆரத்தி மற்றும் வாசகம், முன்னுரை வாசகம் மற்றும் மன்றாட்டுகள் என மிக சிறப்பாக இந்த நாளிலே இந்த 5 பக்த சபைகளும் செய்தார்கள். எனவே பாடகர் குழு வின்சென்ட் பவுல் மரியாயின் சேனை இளைஞர் இளம்பெண்களுக்கு நம்முடைய கரங்களை நன்றியோடு தட்டி செல்வோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாளை நமது திருவிழாவின் 6வது நவநாள். நாளைய நாளிலே வேளாங்கண்ணி அன்பியம் சிறப்பிக்க இருக்கின்றது. திருப்பலி முடிந்த பிறகு குரு மாணவர்களுடைய கலை நிகழ்வு. நமது பங்கிலே குருமடம் இருக்கின்றது, சென்ட் மேரிஸ் குருமடம். எனவே அன்பு மாணவர்கள், குரு மாணவர்கள் திருப்பலி முடிந்த பிறகு கலை நிகழ்வுகளை வழங்க இருக்கின்றார்கள். மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாளை எனது குருப்பட்ட நாள். இந்த நாளை சிறப்பாக
கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் நான் செய்வேன். எனவே அனைத்து இறைமக்களையும் நாளைய நாளிலே உங்களை அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றேன். 21வது குருப்பட்ட நாளை நான் இறைவனுக்கு நன்றி சொல்லி நான் திருப்பலி நிறைவேற்ற இருக்கின்றேன். எனவே அனைத்து இறைமக்களும் நீங்கள் திருப்பலிக்கு வந்து பங்கு தந்தைக்காக எனக்காக சிறப்பாக ஜெபிக்க அழைக்கின்றேன். கலை நிகழ்வுகள் முடிந்த பிறகு அனைவருக்கும் என் சார்பாக உணவு வழங்கப்படும், இரவு உணவு வழங்கப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இறைமக்கள் அனைவரும் இந்த நாளைய நாளின் திருப்பலியிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நேற்றைய நாளிலே மறையுரை போட்டியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து சரியான விடை எழுதியவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். எனவே கேள்விகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன், பதிலை. தற்போதைய காலகட்டத்தில் வழிபாட்டை எது ஆக்கிரமித்து விட்டது? விடை ஆடம்பரங்கள். 2வது கேள்வி, அர்த்தமுள்ள வழிபாட்டை கொண்டாட நாம் எதனை சரிப்படுத்த வேண்டும்? உறவை. 3வது கேள்வி, விருத்த சேதனம் புறவினத்தாருக்கு எதற்கு என கூறியவர் யார்? விடை பவுல். மொத்தம் 24 பேர் எழுதியிருக்கின்றீர்கள். இதில் சரியான விடை எழுதியவர்கள் 14 பேர். எனவே 14 பேரில் 3 இந்த நாளிலே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். முதல் தேர்வை நமது தந்தை ஜோசப் ராஜன் அவர்கள் எடுப்பார். நல்லா குழுக்கு நல்லா. ஒன்று தான். சரி ஓகே, அவனை எடுக்க சொல்லு. சரி, அவனுக்கு ஆர்வம், ரொம்ப ஆர்வம். முதல் சிராணி ஜோசியா பங்கு தந்தை அவர்கள் பரிசுகளை வழங்குவார். திருக்குடும்ப அன்பியம் சிராணி ஜோசியா. வளனார் அன்பியம் ராஜன். திருக்குடும்பம் அன்பியம் 3வது செல்வி மேரி ராணி. இன்றைய நாளின் மறையுரை நமது அருட்தந்தை அவர்கள் மறையுரை ஆற்றிய பிறகு தீர்த்த, அதாவது நற்கருணை ஆசீர் முடிந்த பிறகு கேட்கப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த நல்ல நாளை ஆண்டவராகிய கடவுள் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். குறிப்பாக நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை அடிகள் அழகாக சொன்னார். அவருடைய குறிப்பிட்ட நாள் நாளைய பொழுது எல்லோரும் வாருங்கள், வந்து எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் குருவாக நாங்கள் திருநிலைப்படுத்தப்பட்டு ஆண்டவருக்காக இந்த இறை ஊழிய பணியிலே வாழ்க்கையிலே எங்களை அர்ப்பணித்து கொண்டதால் உங்களுக்கும் எங்களுக்கும் உறவு மலர்கிறது. எனவே இந்த குருத்துவ அருள்பொழிவு நாள் என்பது உண்மையிலேயே ஒரு கொண்டாட்டத்திற்குரிய நாள், ஆசீர்வாதத்திற்குரிய நாள். இந்த திரு அவை எந்த மறை மாவட்டம் சென்றாலும், எந்த பங்குகள் சென்றாலும், எந்த நாட்டிற்கு சென்றாலும், இதோ இந்த குருவாய் இருப்பதனால் தந்தை அவர்கள் ஜெர்மன் செல்வார்கள். நானும் பிரான்ஸில் 2 ஆண்டுகள் அங்கே இருந்தேன். அங்கே அவர்கள் அதைத்தான் சொல்வார்கள், நீங்கள் குருவாக இல்லை என்றால் உங்களுக்கும் இந்த பிரான்ஸ் நாட்டிலே எங்களுக்கும் என்ன தொடர்பு? கம்பெனிக்கு ஒருவர் போகலாம், வேலைக்கு ஒருவர் போகலாம், எதற்கோ போகலாம். ஆனால்
இந்த குருவாக அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரே காரணத்திற்காக உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் கிறிஸ்துவின் பெயரால் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டு கிறிஸ்துவின் பெயரால் உடனடியாக உறவு கொள்ளப்பட்டு யாருடைய வீட்டிற்கு சென்றாலும் குருவானவர் என்கிற பொழுது அழைத்து அன்போடு உபசரித்து பாசத்தோடு நட்பு கொள்வார்கள். எனவே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வரம். எனவே தந்தை அவர்கள் ரொம்ப அழகாக அதை சொன்னார்கள். தந்தை அவர்களுக்கு நம் அனைவருடைய சார்பாக இந்த மாலை பொழுதிலேயே குறிப்பிட்ட நாள் நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். தந்தை அவர்கள் பாசத்திற்குரிய தந்தை, எனக்கு ஒரு வருடம் முந்தி படித்து கொண்டிருந்தவர், உற்சாகப்படுத்துகிற ஒரு தந்தை. நீங்கள் அவரை பார்த்திருப்பீர்கள். எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு இருப்பார். அவருடைய முகத்தில் எப்போதும் ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு வாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். ஆக்சுவலி அதுதான் இன்றைக்கு நான் வைத்திருந்த தலைப்பும் கூட. ஆகவே அதை மறைவுரையில் பேசிக்கொள்வோம். 3 கேள்விகளுக்கு நீங்கள் விடை எழுதுகிற அளவிற்கு அதற்கான விளக்கங்கள் அதிலே இருக்கிறது. எனவே நீங்களும் தயாரிப்போடு இருப்பீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் நிறைய பேர் அற்புத சுரங்கம் சுரண்டை அந்தோணியாருடைய திருத்தலத்திற்கு மதியம் 11:30 மணி நற்கருணை ஆராதனைக்கும் தொடர்ந்து நடைபெறுகிற திருப்பலிக்கும் வருகிறீர்கள். மகிழ்ச்சியான காரியம். அங்கே வருகிறவர்களுக்கு தெரியும் இந்த தீர்த்த அபிஷேகம் என்பது என்ன அப்படின்னா, விவிலியத்திலே நமக்கு தெள்ளத்தெளிவாக சொல்லுகிறது. இதோ இந்த பீடத்திலிருந்து கிளம்பி ஓடிய நீர் பாய்ந்து சென்ற இடமெல்லாம், அந்த தண்ணீர் போன இடமெல்லாம் அங்கே செழுமை, மரங்கள் பூத்து குலுங்கின, மீனினங்கள் உயிர் வாழ்ந்தன. அதே போல இந்த பெத்சாய்தா என்கின்ற குளம் கலக்கப்படுகிற பொழுது அந்த தண்ணீரில் இறக்கப்படுகிற மனிதர்கள் நலம் பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார். உலகெங்கும் சென்று தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் அதே போல திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்? படைப்பின் தொடக்கத்தில் தூய ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். எனவே படைப்பு நடந்தது. எனவே தண்ணீருக்கு குணமளிக்கின்ற வல்லமை இருக்கிறது, தண்ணீருக்கு தூய்மைப்படுத்துகின்ற வல்லமை இருக்கிறது, தண்ணீருக்கு வாழ்வு தருகின்ற வல்லமை இருக்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொரு தூய அந்தோணியாருடைய திருத்தலத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஏறக்குறைய சுரண்டையிலிருந்து அங்கே உறவுகள் சொந்தங்கள் இருக்கிறார்கள். எனவே ஒரு 20 லிட்டர் தீர்த்தம் அளவிற்கு கொண்டு வருவார்கள். அதை கொண்டு அந்த திருப்பலி குணமளிக்கின்ற ஜெபம் முடிந்த பிறகு ஒரு தீர்த்த அபிஷேகமாக நாங்கள் நடத்துகின்றோம். நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை வர்க்கீஸ் அடிகளார் அவர்களோடு கலந்து பேசி கொண்டிருந்த பொழுது, இந்த திருநாளிலும் ஒரு நாள் இந்த குணமளிக்கின்ற விடுதலை பெருவிழாவை கொண்டாடுவோம். பிரியமானவர்களே, சுரண்டையிலே நமக்கு நிறைய அற்புதங்கள், ஆச்சரியங்கள், வார வாரம் யாராவது சாட்சி சொல்வதை இந்த யூடியூப்பிலே நீங்கள் பார்க்க முடியும். ஜோசப் ராஜன் என்கின்ற யூடியூப்பை நீங்கள் அடித்தால் அதிலே எல்லா நிகழ்வுகள் வரும். இன்றைக்கு நம்முடைய திருப்பலியும் போனவுடனே அப்லோட் செய்யப்பட்டுவிடும். எனவே இந்த நிகழ்வுகள் அல்லது இந்த தீர்த்த அபிஷேகம் அல்லது இந்த மாலை பொழுது நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது அதுதான். ஒரு மணி நேரம் உங்களை நீங்கள் மறந்து விட்டு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எந்த நாட்டில் இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா, என்னுடைய பலம் தெரியுமா, என் பலம் தெரியுமா, என் சொத்து தெரியுமா, என் மவுசு தெரியுமா, என் பவுசு தெரியுமா, அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஐயோ, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, நீங்கள் பெரிய ஆளுக்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வைக்காலி பெட்டியை யோசித்து கொண்டு மறையுறைக்கு உட்கார்ந்த பொழுது வந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது. வாசகம்லாம் அத்தடியோ கேள்விப்பட்டி, அப்போ கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி, அது வளமையும் செழுமையும் கொளிக்கின்ற பூமி. அதனால் எல்லோருமே வேற லெவலு, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஒரு மணி நேரத்திற்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவருக்குள்ள பிள்ளையா மட்டும், கடவுளுக்குரிய குழந்தையா மட்டும், எல்லாரும் குழந்தைகள் தானே இல்லையா? ஏமா எல்லாரும் குழந்தைகளா இல்லையா? தம்பி, நீங்களாம் குழந்தைகளா வாலிபர்களா? குழந்தைகள் தானே. இது குழந்தையாக இருந்தால் மோட்சத்தில் இடம் இருக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அவ்வளோ, அதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. இயேசுநாதர் அது தெளிவாக சொல்லுகிறார். இத்தகைய சின்னஞ்சிறுவர்களுக்கு மோட்சத்தில் முதல் டிக்கெட் போட்டு உள்ளே என்ன செய்யப்படும்? அனுமதிக்கப்படும். நான் பழைய ஒரு பங்கிலே இருக்கிற பொழுது, இறை இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே அப்படின்னு சொல்லுவேன். இப்போவாது கொஞ்சம் முடியலாம் நரைச்சிடுது, ஒரு மாதிரியா வயசான கெட்டப்பில் இருக்குது. அப்போ சின்ன பையனாக தெரியும். ஒரு அம்மா வந்தது, ஏறக்குறைய 75 வயசுக்கு மேலே இருக்கும். அது என்ன குழந்தைகளே, நான் என்ன உங்களுக்கு பிள்ளையா
நான் எத்தனை வயசு தெரியுமா, 80 வயசு நெருங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுது. நம்ம பக்கத்தில் நின்று அழகா இன்னொரு ஆள் சொல்லிச்சு, என்ன அவரை பிற எதுக்கு அப்பா ஃபாதர்னு கூப்பிடுத, மவனே ஏழன்னு கூப்பிட வேண்டியது தானே. சாமி தெரியுதுல்ல, அப்பா அவர் சொல்றது சரிதானே. அவங்களே பேசி அவங்களே முடிச்சுட்டாங்க. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே அப்படின்னா, குழந்தைகளே நீங்களும் குழந்தைகளாய் உங்களை இன்று உணர வேண்டும். எனவே கைகள் தட்டி பாடல் பாட சொல்லுகிற பொழுது அப்படியா நல்லா தான் இருக்குண்ணே, பரவாயில்லையா, நீலாம் கைத்தட்டி பாட்டு பாட நான் பார்த்துட்டே இருந்தேன். ஆமாம் ஆமாம், உனக்கே கொஞ்சம் உற்சாகம் ஆகிடுதுண்ணே. வெரி குட் வெரி குட், ஐ எம் ஹாப்பி. பரவாயில்ல, உனக்கே இருக்குது, உனக்கு ஆன்மீகம் இருக்குது, நீ நல்லா பாடின, நீ நல்லா கைத்தட்டின, நீ நல்லா ஜோம் பண்ண, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி மோட்சத்தை தவற விட்டுறக்கூடாது. எல்லோரும் கைகள் தட்டுகிறோம், எல்லோரும் உற்சாகமாக பாடுகிறோம். எல்லோரும் ஒரு 45 நிமிடம் அந்த குணமளிக்கின்ற ஜெபத்திற்குள்ளே முழுமையாக 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 நம்மை கரைத்து, எனக்கு தேவை இங்கிருந்து ஒரு 20 சாட்சியங்கள், குறைந்தது 20 பேருக்கு இந்த நாளில் விடுதலை கிடைத்திருக்க வேண்டும். உள்மன காயங்கள் குணமாகி இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திலே இருக்கிற கவலையும் கண்ணீரும் கஷ்டமும் உங்களை விட்டு ஓடி போயிருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை சுற்றி ஒருவேளை பகை, அதனால் ஏற்படுகிற ஒரு வாழ்வியல் சிக்கல் இருந்தால் அது இந்த நாளில் குணமாகி இருக்க வேண்டும். உங்கள் உடலுக்குள் இருக்கிற வியாதிகள் ஓடி போயிருக்க வேண்டும். இவ்வளவு காரியத்தை இந்த நாளில் ஆண்டவர் செய்ய இருக்கிறார். எனவே நீங்கள் சாட்சியாய் மாற வேண்டும், நீங்கள் சாட்சியாய் நிற்க வேண்டும். அதுதான் இந்த நாளில் நம்முடைய தேவை. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறி தொடர்ந்து இந்த நற்கருணை ஆசைகளே ஆண்டவருடைய பேரன்பையும் பேராற்றலையும் பெற்றுக்கொள்வோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் உண்மையான இறை தன்மையை புனித அந்தனாசியுடன் இணைந்து உம்முடைய தெய்வீக கொடைகளை புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்மை புகழ்கின்றோம். உமது அன்பின் சான்றுகளாய் நாங்கள் எந்நாளும் நிலைத்து நிற்போமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் அப்படியே முழந்தால் படியிடுவோம்.